எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை படத்திற்காக பாடல் எழுத அழைக்கப்பட்டிருந்தார் கவிஞர் வாலி. காட்சியை கேட்டவுடன் ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும் என்று பல்லவியை எழுதி நீட்டினார் வாலி. அதை படித்து பார்த்ததும் முகம் சிவந்து விட்டார் எம்ஜிஆர். உங்களுக்கு என்னை அவமானப்படுத்தணும் எண்ணம் இருந்தா அதை நேர்லேயே செய்யலாமே, ஏன் இப்படி ஒரு பாட்டு எழுதி என்னை ஏளனம் செய்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டார். என்னென்ன, நான் எங்க உங்களை அவமானப்படுத்தினேன்? அதுவும் இந்த பாட்டில உங்களை ஏளனம் பண்றதாக சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையான என்று பரிதாபத்துடன் கேட்டார் வாலி. இந்த படத்துக்கு பேரு அரச கட்டளை. ஆண்டவன் கட்டளை சிவாஜி நடிச்ச படம். ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும் நீங்க எழுதின சிவாஜி படத்துக்கு முன்னால உன் படம் என்னாகும் கேட்கிறதானே அர்த்தம் என்று சூடாக கேட்டார் எம்ஜிஆர். அப்போதுதான் தான் எழுதிய வரிகள் இப்படி ஒரு அர்த்தம் கொடுப்பது வாலிக்கு புரிந்தது. கதைக்கு தகுந்த மாதிரி நாடாளும் மன்னனை பார்த்து கடவுளை விட உன் ஆணை பெரிதா என்று நீங்க கேட்கிற மாதிரி எழுதினேனே தவிர இப்படி ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சு நான் எழுதல என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தார் வாலி. ஆனாலும் எம்ஜிஆர் சமாதானம் ஆகவில்லை. அந்த பாடலை எழுதும் வாய்ப்பு கவிஞர் முத்துக்கூத்தனுக்கு சென்றது. அவர் எழுதிய அந்த பாடல்தான் ஆடிவா ஆடிவா